இரவு வேளையிலே குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே ராஜ்யத்தின் கோட்பாடுகள் அல்லது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் வழியாக ஜனங்களுடைய ஆசீர்வாதம், அதிலே வருமானமும் ஒரு பகுதி இருக்கிறது. அந்த வருமானம் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? இது பணத்தை குறித்ததான செய்தி அல்ல, மனதை குறித்ததான செய்தி. இது மனப்பக்குவத்திற்கு சம்மந்தப்பட்ட செய்தி. இது பணத்தை சம்மந்தப்படுத்தி நீங்கள் திசை திருப்பிவிட வேண்டாம். அதே சமயத்தில் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்வதற்கான காரணம், ஐஸ்வர்யத்துக்கு பின்னாலே ராஜ்யத்தின் ஞானம் இருக்க வேண்டும். அதாவது பரலோகத்திலிருந்து அருள் செய்கிற தேவ ஞானம் இருக்க வேண்டும். யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் வாசித்தால், இந்த ஞானம் பரத்திலிருந்து வராமல் என்று எழுதப்பட்டு, யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் வாசித்தால், இது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் என்றும் உத்தரிக்கப்பட்டிருக்கிறது. விஸ்டம் ஃப்ரம் எபாவ் அண்ட் விஸ்டம் நாட் ஃப்ரம் எபாவ், 2 விதமான ஞானங்கள் இருக்கிறது. இந்த ஞானத்தின் வழியை நீங்கள் பார்க்கிற பொழுது ஐஸ்வர்யம் வந்தாலும், பொருளாதார வெள்ளியும் பொண்ணும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிந்தாலும், உங்களுடைய மனம் அதன் மீது பற்றுதலாக இருக்காது. ராஜ்யத்திலே தொடர்ந்து பயணம் செய்வோம். அதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும். தேவ ராஜ்யத்தை தேடுவதென்றால் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ராஜ்யத்தின் கோட்பாடுகள், சத்தியம். அந்த சத்தியத்தை அறிகிற பொழுதே நமக்கு விடுதலை வரும். அதுதான் ராஜ்யத்தினுடைய கோட்பாடு என்று சொல்லுகிறது. விசுவாசிகள் தான் எல்லாருமே, புதிய சிருஷ்டி தான் காரியம். ஆனால் ஆலயத்துக்கு வந்து போகிற ஆலயவாசிகளாக இருப்பதை விட அது பெரிதல்ல. அது பெரிய காரியம் என்று நான் நினைத்து கொண்டால் அது பெரிய காரியம். அது சுற்றி பார்த்தா என்ன நடக்கும்னா, ஜபம்தான் அதில் உச்சகட்டமே. ஆலயமாய் வாழுகிறவர்களுடைய வாழ்க்கை தேவராஜ்யத்தை தேடுவாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருப்பாங்க. அதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த ஆலயவாசிகளாக இருக்கிறது, ஆலயத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிற துன்மார்க்கன் மறிக்க கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. சர்ச் கோயர்ஸ், ரெகுலர் அட்டெண்டர்ஸ் டு தி சர்ச், தவறு இல்லை, அது ஒரு பக்குவம். ஆனால் வளர்ச்சி என்று சொல்லி வருகிற பொழுது உங்கள் மேலே இருக்கிற ஆபரணங்கள் கழட்டி போடுகிறதோ அல்லது உங்களுடைய வஸ்திரங்களை வெண்மையாக மாற்றி கொள்ளுகிறதோ அது ஒரு வளர்ச்சி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. வெளிப்புறத்திலே மாயமான தாழ்மை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனுஷ கற்பனைகளை, இருதயத்தில் இருக்கிற கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறாங்க, வீணாக நாங்கள் ஆராதனை செய்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். அது விசுவாசிகள் தான். புதிய ஏற்பாட்டிலே ரத்தத்தின் உடன்படிக்கையில் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்ற விசுவாசிகள் தான். ஆனால் ராஜ்ய சிந்தம் தரித்தவர்களாக இருக்கணும். ராஜ்ய சிந்தை தரித்தவராக இருக்கிற பொழுது உங்கள் ராஜ்யத்துக்குரிய ஞானத்தை கற்றுத் தருகிறார். அந்த ராஜ்யத்தின் வருகிற ஞானத்தின் வழியே நீங்கள் வருமானத்தை பார்க்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்று கேட்டால், அந்த வருமானம் வித்தியாசமான விதத்தில் காணப்படும். வித்தியாசமான விதத்தில் அந்த வருமானம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், சில சமயத்தில் தேவன் என்ன செய்கின்றார்? தேவன் நமக்கு நல்ல ஞானத்தை வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு மேசின் மீது இருக்கிற அப்பத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், துணிக்கைகளை சாப்பிடுகிறதாக இருக்கிறோம். நீங்கள் முழுக்கவும் ஜபம்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் உச்சக்கட்டம் என்று நினைப்பீர்கள் என்றால், அந்த ஜபத்தை நீங்கள் பிரித்து பார்த்து ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் எல்லாமே தேவைகளாகவே இருக்கும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றது உண்மைதான். ஆனால் உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய ஞானத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஜபத்துக்கு மிஞ்சி மேலே நீங்கள் கர்த்தரோடு சஞ்சரிக்க முடியும். எல்லாருக்கும் தேவை இருக்கிறது, எல்லாருக்கும் பண அத்தியாவசியம், எல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அல்லது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் என்னவென்று கேட்டால், நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்க தேவ ராஜ்யம் நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளிருந்தால் தேவனுடைய ஞானம் உங்களுக்கு வர வேண்டும். தேவனுடைய ஞானத்தை கற்றறிகிற பொழுது, அது வார்த்தையின் அடிப்படையில் கற்றறிகிற பொழுது, இந்த தரித்திரம் பற்றாக்குறை என்ற அந்த சாபம் உங்கள் வாழ்க்கையில் மறைந்துவிடும். நாம் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு பல காரியங்களை செய்வோம். சிலர் தொழில் ஆரம்பிப்பாங்க, சிலர் தொழில் செய்தால் வரலாம், மாத சம்பளம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒவ்வொரு விதமாக தெரியாத காரியத்தில் கூட போய் மாட்டிக்கொள்வாங்க. கர்த்தர் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை குறித்து உங்களிடத்தில்
கர்த்தர் சொல்ல வருகின்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல விதைகள் என்ன, விதைகள் என்ற ஒரு அடிப்படையில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் விதைகளை குறித்ததான காரியங்களை குறித்து கர்த்தர் இந்த நாளிலே இடைபட விரும்புகிறார். விதைகள் விதைகள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். விதை வேத வசனத்தை குறிக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே சமயத்தில் வேதம் சொல்லுகிறத உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். இந்த விதை என்று சொல்லுகிற பொழுது கொடுக்கறதில் ஒரு சாரார் இருப்பாங்க. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கொடுத்தல் என்ற வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, தியானித்து பார்ப்பீங்கன்னா, அதாவது பற்றாக்குறையில் இருக்கிறவர்களுக்கு கொடுங்க, தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுங்க, அதாவது ஒரு தேவையில் இருக்கிறவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் விதைத்தல் என்று சொல்லுகிற பொழுது விதைத்தல், விதை தானியம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த தானியத்தில் ஒரு இடத்துல விதை இருக்கும். அந்த விதையை விதைச்சிட்டு அந்த தானியத்தை நம்ம உட்கொள்ளுகிறோம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் ஏசாயா 55 நம்ம வாசிக்கிறோம். 10வது வசனத்தில் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார், விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது விதை வேறு, ஆகாரம் வேறு. ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சீட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பிரெட். சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அந்த இடத்துல விதை தனியாக ஆக்கப்படுகிறது, உணவு தனியாக கருதப்படுகிறது. ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளணும். முதல்ல வருமானம்னு சொல்லி சுற்றி வருவாங்க. அந்த வருமானம் வராதது இல்லை, வருமானத்தை கையாள தெரியவில்லை. டோன்ட் நோ ஹவு டு மேனேஜ் த இன்கம். ஒன்று சம்பாதிக்கவே தெரியாமல் இருக்கும், சிலது சம்பாதிக்கிறதுக்கு தனக்கு தெரிந்ததெல்லாம் செய்யும், சிலது வருகிற சம்பாதத்தை எப்படி அதை நிர்வகிக்கணும்னு தெரியாமல் போயிடும். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கர்த்தர் தருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு இவ்வளவு அருமையாக கர்த்தர் எடுத்து சொல்லுகிறதுக்கான காரணம் ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்திருக்க வேண்டும். எல்லாரும் விதைக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் விதைக்கிறாங்க, ஆனால் அந்த விதை சரியாக வருகிறது இல்லை. எல்லாராலும் விதைக்கவும் முடியாது. கொடுத்தல் என்பது தான தர்மங்களிலே போய் சேர்ந்துவிடும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்ற வசனம் இருக்கிறது. குறைப்பட்ட சகோதரனை பார்த்தா கொடுங்கன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இது கொடுத்தல் என்பது ஆலயவாசிகள் செய்யலாம். விதைத்தல் என்பது ராஜ்யத்தின் புத்திரர்கள் செய்வாங்க. எப்படி விதைக்க வேண்டும், எப்படியெல்லாம் நம்ம விதையை நம்ம எடுத்து செல்ல வேண்டும். இந்த இடத்துல ஏசாயா 32:20 வாசிக்கிறோம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர் வளம் பொருந்தின இடங்களிலெல்லாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்க. எந்த இடத்துல நீர் நிலையான இடத்துல நீங்கள் விதைக்க முடியும் என்று கேட்டால், ரகசியம், வேதத்தோட ரகசியம். திஸ் இஸ் வெல்த் வித் விஸ்டம். நீங்கள் விதைக்க தெரியணும். விதை இருக்கிறது போட்டால் வரும், எல்லாருடைய கோட்பாடு அதுதான். இது என்னங்க, பணத்தை போட்டால் பணம் எடுக்கலாம். சரி, பணம் எடுக்கலாம். நிறைய பேர் குடும்பத்தை தொலைச்சிருவாங்க, குடும்பத்தை இழந்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில தொழில்கள் உங்களை குடும்பத்தை இழக்க செய்யும். கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார்னு வாசிக்கிறோம். ஆனால் சில வரவுகள் நம் குடும்பத்தை இழக்க செய்யும், குடும்பத்தின் அங்கத்தினரை இழக்க செய்யும். இது வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். இந்த எப்படி அதை இழக்க செய்யணும்னு கேட்டால், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லாபானுடைய வீட்டிலிருந்து ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும். 33வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தது தெரியும். லாபானுடைய வீட்டிலேருந்து புறப்பட்டு வருகிறாங்க. சீகேம் மன்னன் இடத்துல போய் நிலத்தை 150 சேக்கல் வெள்ளியை கொடுத்து வாங்குறாங்க, பலிபீடத்தை கட்டுகிறாங்க. யாக்கோபின் குடும்பம் சொல்கிறேன். மறுநாள் பெண் தீட்டுப்பட்டு போகிறார். அது பலிபீடம் கட்டினதுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. நீங்கள் நிலத்தை 150 சேக்கல் கொடுத்து காசு முழு பணத்தை கொடுத்து கிரயம் பண்ணதுக்கான எந்த விதமான கனமும் கிடையாது. அதை நீதியை எடுத்துக்கொள்ளல ராஜ்யம். உலக பிரகாரமாக என்ன சொல்லுவாங்க ஆலயவாசிகள்? ஐயா, நான் முழு தொகையை கொடுத்து நிலத்தை வாங்கினேன்,
நான் ஜெபித்து தான் ஆரம்பித்தேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம். நான் ஜெபித்து ஆரம்பித்ததுனால அது நிச்சயமாக நடக்கும். இல்லை, தேவ திட்டத்தில் இருக்கிறது நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ஜெபத்தின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறீங்க, தேவனை மறந்துடுறீங்க. தேவனை கட்டாயப்படுத்துகிறோம், இதை ஆசீர்வாதத்தை தாரோன்னு போராடி ஜெபிக்கிற நினைத்து எது தேவ திட்டத்தில் இல்லையோ அதை செய்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? ஒரு அஞ்ஞானம் யாக்கோபு குடும்பத்தில் காணப்படுது. காரணம் என்ன? இவள் பெண் தீட்டாகி விடுகிறான், அவன் தன் கற்பை இழந்து விடுகிறான், சீக்கிரமான அவன் மேலே பற்றுதலாக இருக்கிறான். இவங்க என்னத்துக்கு சொல்கிறாங்க, நாங்கள் விருத்த சேனம் பெற்ற ஜனங்க. அதான் ஞானஸ்தானம் எடுக்காமல் காதல் வசப்படுகிறவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து திருமணம் செய்கிறாங்க இல்லையா இன்றைக்கி ஆலயவாசிகள் என்று சொல்வதுக்கான காரணம், ராஜ்யத்தின் புத்திரர்கள் இந்த அறிவோடு இருக்கணும். ராஜ்யம் சம்மந்தப்பட்ட காரியம் அது. எப்படி இவ்வளோ பெரிய தீட்டு ஒரு ஊழியக்காரன் வீட்டில் நடக்கும்? கட்டிடங்களை கட்டுகிறான், பலிபிடத்தை கட்டுகிறான், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான், மறுநாள் பெண் தீட்டுப்பட்டு போய் விடுகிறான். ஏன்? நான் சொல்கிறேன் இல்லையா, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐசுத்திரனோட வேதனை கூட்டார். ஏன் இந்த மனுஷனுடைய வேதனை வருகிற வழிகளில் இந்த வாழ்க்கை காணப்படுகிறதுன்னு கேட்டால், ராகேல் லாபானுடைய வீட்டிலிருந்து சொரூபங்களை திருடி கொண்டு வந்து விடுகிறான். விக்கிரகங்களோடு செய்யப்பட்ட பயணம் விவேகமற்ற பயணம். அதுக்கு பெரிய வாக்குவாதம் நடக்கிறது, யாக்கோபுக்கு முன்னே நடக்கிறது. குடும்பமாகவே சேர்ந்து சாதிக்கிறாங்க. இல்லை, எனக்கு நாங்கள் எடுக்கலை, இந்த பொருளை நாங்கள் எடுக்கலை. அப்பனுக்கு தெரியாதா பொண்ணு யாருன்னு? இல்லை, இப்போ எடுத்துருக்கா. அதுக்கு பொய் மேலே பொய் சொல்லி எப்படியோ அந்த வாக்குவாதத்தை அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த விக்கிரங்களோடு பயணப்படுகிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது. கடைசியில் பரிசம் போடுகிற அளவுக்கு வந்து விடுகிறது. அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்கிற அளவுக்கு அவங்க விருத்த சேதம் பண்ண காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டில் நல்ல வசதியான ஜனங்க. யாக்கோபுடைய ஆரம்பம் அப்படி இல்லை, நமக்கு தெரியும். வர வர விருத்தேந்த ஐஸ்னாக்கி மகா பெரிய நான குடும்பம். இப்பொழுது அடையாளமே ஒரு காலத்தில் யாக்கோபுக்கு தரித்திரமாக இருந்தது. இப்பொழுது அடையாளமே ஐஸ்வர்யவான் என்ற பட்டயத்துக்கு அந்த பட்டியலிலே வந்து விடுகிறார். இப்போது அந்த அடையாளம் என்ன? நல்ல செழிப்பான குடும்பம். இந்த குடும்பம் நம்மோடு கூட சம்மந்தம் செய்தால் நம்ம தேசத்திலே வந்தாங்கன்னா நம்ம வியாபாரம் செய்யலாம். அந்த எண்ணம் வந்து விடுகிறது. ஒரு மன்னர் குடும்பத்துக்கு, அந்த சீகே மன்னனுடைய குடும்பத்துக்கு ஏற்ற அளவிற்கு இந்த ஐஸ்வர்யம் இருக்கிறது. இது தேவனுடைய ஐஸ்வர்யம், இல்லைன்னு சொல்லலை. இந்த ஐஸ்வர்யம் சம்பாதிப்பதற்குரிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நடுவில் இந்த கள்ளத்தனம் உள்ளே வருகிறது. அதற்கு இந்த பிரச்சனை வருகிறது. இதை கேள்விப்பட்டதும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு எல்லாம் தயாராகி அந்த வீட்டில் ஒருவன் பண்ண தவறுக்கு எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணி கொண்டு படுத்து கொண்டிருக்கிறாங்க. வெளியில் இருக்கிற யாக்கோபின் புத்திரர்கள் வந்து சரமரியாக அந்த ஜனங்களை வெட்டி வீழ்த்தி விட்டு போகிறாங்க. காரணம் என்ன? ரத்த ஆறு ஓடுகிறது. ஊழியக்கார குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு மிக சோகமான ஒரு சோதனையிலேருந்து ஒரு காலகட்டத்திலே அந்த இடத்துல அவருக்கு பயணப்பட வேண்டியதாக இருக்கிறது. என் வாசனை இந்த ஜனங்க மத்தியில் கெடுத்துக்க வந்தீர்கள் என்று பிள்ளைகளை கடித்து கொள்ள யாக்கோபு பிள்ளைகள் சொல்லுகிறாங்க, என் சகோதரியை வேசியை போல் நடத்தலாமான்னு சொல்லி இவர்கள் புறப்பட்டு வருகிறாங்க. அதன் பிறகு தான் யாக்கோபுடைய சூது வெளிப்படுகிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தா தெரியும். யாக்கோபு சொல்லுகிறார், மறுமனையாட்டிகள் மனைவிகளெல்லாம் பார்த்து, உங்களிடத்தில் அந்நிய தேவர்களுடைய சொரூபங்களை தான் கொடுத்து விடுங்க, கர்வாலின் மரத்தின் கீழ் புதைத்து விட்டு நாம் கடந்து செல்லுவோம். கடந்து செல்லுவோம்னா என்ன? அப்போ அவ்வளோ நேரம் தெரியும் ஒரு விக்கிரம் நம்மகிட்ட இருக்குன்னு. கண்சாடையாக இருந்து விடுவாங்க. வளர 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 கிறிஸ்துக்குள்ளே அவர்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வர 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 ஞானம் இல்லாமல் வருகிற ஐஸ்வர்யம், அதெல்லாம் ஜபத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டோன்னு சொல்கிறது. ஜபம் என்ன செய்கிறது என்று கேட்டால், உங்களுக்கு ஞானத்தை தரணும், சத்தியத்துக்குள்ளே நடத்தணும். கிருபை, உண்மையிலே கிருபையில் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் வசனம் எதிர்பார்க்கிறது என்ன? கர்த்தருடைய சமூகம் எதிர்பார்க்கிறது என்ன? மனுஷன் அப்பத்தினால் வாழ்ந்தவர்கள் ஆலயவாசிகள், வார்த்தையினால் வாழுகிறவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள். இது பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம். மேசையின் மீது இருக்கிற ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்குரியது. இது நாய்க்குட்டிகளுக்கு போட்டு நல்லதல்ல என்று கர்த்தர் வேறு பிரிக்கிறார். எதனாலே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரவர் சகஜ ஜனங்களை நம்ம போல இருக்கிற ஜனங்க தான் ஏன் ஒரு சாரரை பிள்ளை என்று சொல்லுகிறார், இன்னொரு சாரரை நாய்க்குட்டி என்று சொல்லுகிறார் என்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ராஜ்யத்தின் புத்திரர்கள் தேவ ஞானம் உடையவர்களாக இருப்பாங்க. அது பரத்திலிருந்து வருகிற ஞானம். சரி, இப்பொழுது என்ன நடக்கிறது? கடைசியில் பார்த்தா அந்த பயணத்தில் இருக்கிற தீட்டு, அந்த விக்கிரங்கள்லாம் புதைத்து விட்டு இவங்க கடந்து செல்லுகிறாங்க. கர்த்தர் சொன்ன இடத்த விட்டுட்டு வந்து இவங்க பெத்தேலிலே போக வேண்டிய மனுஷன் இந்த இடத்துல சீக்கியமான இடத்துல நிலத்தை வாங்கி அங்கே தொழுது கொண்டதெல்லாம் கர்த்தர் கணக்கில் எடுத்துக்கொள்ளலை.
எதையாவது ஒன்று நான் செய்துட்டு கர்த்தரை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது சரிப்பட்டு வராது. தேவரீர் என்ன நான் செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்கிற பொழுது ராஜ்யத்தின் ஞானம் இறங்கும். இதுதான் ராஜ்யம். உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம், எதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்தார், அவரிடத்தில் இருக்கிற வரைபடத்தை தெரிந்து கொள்ளுறது தான் ஜெபம் மிகப்பெரிய ஒரு கருவியாக காணப்படும். டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டு டிஸ்கவர் த பிளான் ஆஃப் காட் கன்சர்ன் அபவுட் அவர் லைஃப். அது தெரியாமல் நம்ம எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நம்மளே ஜெபம் பண்ணிட்டு இந்த காரியம் எல்லாம் விருப்பத்தை நிலுவைக்கு கொண்டு வருகிற பொழுது 10 காரியத்தில் 2 காரியம் நிறைவேறும், 8 காரியம் தங்கிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க, நீர் வளம் பொருந்தின இடத்துல விதைக்கிறீர்கள், மாடுகளின் கழுதுகளை நடத்தி கொண்டு போகிறீங்க, நீங்கள் பாக்கியவான்கள். நீர் வளம் எங்கு வருகிறது? வேதம் சொல்லுகிறது, என்னுடைய கோபத்தினால வானத்தை அடைத்தேன், ஆறுகள் எல்லாம் வனாந்தரமாக மாற்றினேன். தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. ஜாதிகளோடு கூட கலந்து விட்டாங்க இஸ்ரேல் புத்திரர்கள். வானம் அடைக்கப்பட்டு விடுகிறது, வானம் வெண்கலமாக போக்குறது, பூமி என்னவா மாறுகிறது, இரும்பமாக மாறுகிறது. விளைச்சல் இல்லை, வேசித்தனம், விக்கிரகாராதனை, தீட்டாய் தேவன் வைத்திருக்கிற காரியத்தெல்லாம் இந்த ஜனங்க போய் தங்களாக ஈடுபடுத்தி கொள்கிறாங்க. இப்படி இருக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் விதையானது விதைக்க முடியாது. தண்ணீர் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவியானவர் கிடையாது. ஆகையால் அவர்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு இருக்காது. அந்த இடத்துல அவங்களுக்கு நடத்துதல் இருக்காது. உரைக்கப்பட்ட வார்த்தையை மறுபடியும் உரைக்கப்படும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் இதெல்லாம் பேச வேண்டியதாக வரும். ஆவியானுடைய அசைவு என்னவென்று கேட்டால், தேவன் இருதயத்துக்கு பேசுகிறவராக இருக்கணும். ஆத்துமா அப்போ தான் செழிக்கும். இல்லைன்னா அது செழிப்பது என்பது ஒரு கூடாத காரியம். அதனால் வாழ்க்கையில் நாம் பின்தங்கி போய்விடுவோம். பலதரப்பட்ட நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய நன்மைகள் சொல்லுகிறேன், எதுவுமே உள்ளே வருவது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உபாகம் புஸ்தகத்தில் 22:9, உன் திராட்சை தோட்டத்தில் பற்பல விதமான விதையை விதைக்காயாக, இப்படி செய்தால் நீ விதைத்தவளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். ஆமாம், விதை வேத வசனத்தை குறிக்கிறது. இப்பொழுது நல்ல நிலமாய் உங்களுடைய இருதயம் காணப்படுகிறது, இருக்க வேண்டும். இப்போ இந்த விதை என்ன செய்யப்படுகிறது என்று கேட்டால், பற்பல விதமான விதைகள் விதைக்க ஆரம்பிக்கும். திராட்சை தோட்டத்தில் இப்படிப்பட்ட விதையை நீங்கள் விதைக்கிற பொழுது திராட்சை தோட்டத்தின் பலனை தீட்டுப்படுத்துவாய். நானே திராட்சை கொடியாக இருக்கிறேன், என்ன வேதத்தில் வாசிக்கிறோம், திராட்சை தோட்டத்தின் பலனை தீட்டுப்படுத்துவாய். திராட்சை கொடியை போல மனைவி இருக்கிறா, பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதம். நீங்கள் பாருங்கள், பொல்லாத ஸ்திரீயாக, கோபக்கார ஸ்திரீயாக ஒரு பெண் சித்தரிக்கப்படுகிறாங்க வேதத்தில். இவங்கெல்லாம் எந்த கிரகத்திலிருந்து வருகிறாங்க? எல்லாம் வேற்று கிரகவாசிகள், எல்லாம் சர்வசாதாரணமான பெண்கள் தான். நம்ம போல பாடுகளில் ஜனங்க தான், நம்ம போல பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்க தான். இந்த ஜனங்களுடைய குருட்டாட்டம் அல்லது முரட்டாட்டம் எதுங்கிறது வருகிறது. இவர்களை இஷ்டப்படி ஜீவியம் செய்கிற பொழுது கஷ்டமான ஒரு முடிவுகள் வாழ்க்கையில் வந்துவிடும். எரிச்சல், கோபம், பொல்லாப்பு, துர்க்குணம் அனைத்தும் இறங்கிவிடும். இது பரத்திலிருந்து வருகிற ஞானம் இல்லை. அது எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறைகளை கற்று வைத்திருக்கிறார். there are principles which need to be understood by the kingdom hears, governed by the kingdom laws. ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள், ராஜ்யத்தினுடைய சட்டங்களை ராஜ்யத்தின் புத்திரர்கள் அறிந்தே ஆக வேண்டும். அதன் வழியே போகிற பொழுது ஜெபம் என்ன, உங்களுக்கு கர்த்தருடைய வசனம் நிலுவையில் வருகிறது. அது கிரியையில் நீங்கள் செய்கிறீங்க. அந்த கிரியை தான் பரலோகத்தில் ஈடுபடும். வெளிப்படுத்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கிரியைக்கேற்ற பலன் வருகிறது. இந்த கிரியை என்னவென்றால், இந்த வேத வசனத்தை பூமியில் நிறைவேறுவதற்கு நான் எடுக்கிற முயற்சிகளில் பல ஆட்சேபனைகள் வரும். நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உங்கள் இடத்துல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, நம்ம பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதாவது செய்ய முடியாது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தரவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். விதைக்கிறன்னு கூடிய எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். இந்த மனுஷருக்கோ எகிப்துக்கு போக ஆசை. ஆனால் கர்த்தரை எழுந்தருளி சொல்கிற, எகிப்துக்கு போகாதே, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. பயணத்தை மாற்ற முடியுமா யாராவது? பயணப்படுவதற்கு முன்பு எல்லா ஜனங்களும் தீர்மானிச்சிருவாங்க, நம்ம இங்கே தான் போகணும், இதெல்லாம் செய்யணும்னு. வருமானம் ஐயா, பிள்ளைகள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் இல்லை, எல்லாம் வளர்ந்த பிள்ளைங்க. வருமானம் முதல்ல தெரிந்து கொள்ளுங்க எங்கே நீங்கள் இருக்க வேண்டும் என்று. இதுக்காக ஜெபத்துக்கு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை.
உங்களுக்கு ராஜ்யத்தினுடைய ஞானம் இறங்குற பொழுது நீங்கள் எப்படி விதைக்கக்கூடாது என்றாவது தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி விதைக்கணும்னு நான் சொல்லிட்டேன். எங்கே கர்த்தர் இருக்க சொல்கிறாரோ அங்கே இருங்க. அந்த தேசத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்க. அங்கு நீங்கள் விதைங்க. அந்த விதையை கொடுக்கறது கர்த்தர் தான். புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதைக்க நம்ம முன்பட வேண்டும். கொடுக்கறது என்பது வேற. ஏன்னா விதை கொடுத்தால் அதோடைய பலன் கொடுத்ததுக்குரிய பலன் வரும். அது மனுஷனுக்கு கொடுத்தா திரும்பி வராது, தேவனுக்கு கொடுத்தா திரும்பி வரும். விதைக்கிறது என்பது அப்படி அல்ல. உங்களுக்கு ஒரு தொழிலை உண்டு பண்ணுகிறது. உங்களுக்கு ஒரு விதைக்கிற பொழுது இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்தும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமத்தில் வாசிக்கிற 28:38 விதை இருக்கிறது. சில பேர்கிட்ட பணம் இருக்கும். பணத்தை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு, நிர்வகிக்கிற அளவுக்கு, அதை எப்படியாவது புரட்டி போடுகிற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கும். அதுக்கு ஏற்ற சாமர்த்தியம் இருக்கும். ஜனங்களை கேட்பாங்க, நகை வைப்பாங்க, அடகு வைப்பாங்க, கடன் வாங்குவாங்க, ஏதோ பண்ணி அவங்களால பொருளாதாரத்தை தேத்திக்க முடியும். அது விதை. வேதம் சொல்லுகிறது 38வது வசனத்தில், 28 உபாகமத்தில் 38வது வசனம் சொல்லுகிறது, மிகுந்த விதை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளிகள் அது பட்சித்து போடும். ஏன் தேவனுடைய கோபம் இறங்குறது? நீங்கள் உலக சிநேகத்தோடு ஈடுபட்டு கொண்டிருந்தால் தேவனுடைய பகையை சம்பாதிக்கிறீங்க. தொழிலில் என்னையா உலக சிநேகிதம்? யோசேபாத்து போய் ஆகாத்து இடத்துல போய் சம்மந்தம் பண்ணான். ஆகாப்புடைய குமாரன் இடத்துல போய் துறைமுகத்தில் போய் தர்ஷிஷ் துறைமுகத்தில் அந்த இடத்துல நினிவே துறைமுகத்தில் கப்பல்களை வாங்கி விட்டான். கர்த்தர் சொன்னார், அந்த கப்பலெல்லாம் கர்த்தர் உடைத்து போட்டார். அவன் தேவனை பகைக்கிறவன். அவனோடு கூட போய் நீ தோழமை பாராட்டலாமான்னு சொல்லி ஆகாப்பிடத்தில் அவன் வைத்திருந்த ஜீவியத்தை குறித்து யோசேபாத்தை சொல்கிறேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசி வந்து கடிந்து கொள்கிறார். எகோ வந்து சரி, அவனுடைய காலத்தில் பிறகு அவனுடைய பிள்ளை யார்? அவனை போல துர்மார்க்கம் தான். அந்த மனுஷனிடத்தில் இவன் போய் கப்பல் வியாபாரத்துக்கு போகிறான். துறைமுகம் ஆகல, வாங்கி விட்ட கப்பலெல்லாம் உடச்சி போச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் உலக சிநேகத்தோடு ஈடுபடுகிற பொழுது தேவனுடைய அன்பை அல்ல, தேவனுடைய விரோதத்தை சம்பாதிக்கிறீங்க, பகைமையை சம்பாதிக்கிறீங்க. அந்த உலக சிநேகிதை எதில் போக முடியும்னு கேட்டால் தேவ பயமற்ற ஜீவித்துக்குள்ளே போயிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சிற்றரசாக இருக்கிறவங்க, எவ்வளோ சாதாரண விதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வளர 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 அவர்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசம் போவதுக்கான காரணம் என்ன? ஞானம் இல்லை. பணம் வந்தது என்ன செய்யணும்னு தெரியாது, எதை ஒதுக்கணும்னு தெரியாது. பணத்தை சொல்லலை, யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாதுன்னு தெரியாது, கண்ணு முன்னு தெரியாது. பணம் வந்த உடனே அல்லது செழிப்பு வந்த உடனே ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களை பின்தொடர்கிறவர்கள் அதிகரிப்பாங்க. உங்களை நாடி தேடி வர அதிகரிப்பாங்க. எல்லாமே கற்றுக் கொடுத்ததா சொல்லி இவங்க கதவை திறந்துருவாங்க. நீங்கள் சேர்க்கக்கூடாத ஜனங்களோடு கூட நீங்கள் கூட்டு தொழில் செய்வீர்கள் என்று சொன்னால் இருக்கிற ஆசீர்வாதம் சேர்ந்து போயிடும். இந்த சீக்கிரமுடைய வீட்டில் நடந்தது என்ன? இவர்களோடு கூட வணிகம் செய்யலாம். ஏன்னா இது ரொம்ப வசதியான குடும்பம். இந்த வசதி எங்கேருந்து வந்தது? கர்த்தரிடத்துல வருது. வந்த வசதி எதனாலே மங்குகிறது? அந்த ஞானம் மங்குறபடினால இவ்வளோ பொருளாதார விரையாச்சு, பொருளாதார சேதம் ஆச்சு. ஏன்? பயணத்தில் தகாத காரியங்களோடு பயணப்படுகிறான் யாக்கோபு. அதே போல் தகாத ஜனங்களோடு பயணப்பட்டாலும் உங்களுடைய வருமானம் அடிபடும். லோத்தனோடு பயணப்படுகிறார் ஆபிரகாம். லோத்தை அழைத்து வர சொல்லலை, இவராக அழைத்து கொண்டு வருகிறார். அந்த ஒரு மனுஷனால பொருளாதாரம் மட்டுமல்ல, யுத்த காலம் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை வந்து கடைசி வரைக்கும் லோத்து ஆபிரகாமும் கை கோர்க்கவில்லை. ரத்னம் சுருக்கமாய் சொல்கிறேன். அதான் உங்களுக்கு அந்த ஜனங்களுக்கு அழைப்பு கிடையாது, தெரிந்து கொள்ளுதல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒருவனும் கெட்டு போது தேவனுக்கு சித்தமில்லை என்பது பொதுவான காரியம். நம்மோடு கூட இவ்வளோ நெருங்கிய ஒரு குடும்பத்தையோ ஒரு உறவையோ நீங்கள் பயணத்துக்குள்ளே வைத்து நீங்கள் பயணப்படுகிறது என்பது யார் கொடுத்த உத்தரவு என்று கேட்டால் அது என் மாம்சம் எடுத்த தீர்மானம். அதை என்னுடைய உதடுகள் என்ன செய்கிறது? ஜெபிக்கிறது. இதை கட்டாயம் கத்த செய்த முடிக்க என்று கூக்குரலிடுகிறது. தெரிந்த ஞானம் இது, சுய ஞானம், சுய நீதி. இதெல்லாம் நடக்கிற காரியம். இதனால் வருமானம் பெரிய விதத்தில் பாதிக்கப்படும். வந்த வருமானத்தில் பாதி அந்த மனசை வாங்கி போயிட்டு குடிகாரனை மாறினதான் மிச்சம். லோத்து நடந்துச்சா நடக்கலையா? ஏன்? விதைப்புக்கு என்று சில சட்டத்திட்டங்கள் ராஜ்யத்தில் இருக்கிறது. ஏன்னா திருப்பி கொள்ளுங்க, யோபினுடைய அதிகாரம் 31, யோபு 31வது அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்கள். கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை நினைவாக இருப்பது எப்படி? அப்படி இருந்தால் சர்வர்களுடைய பங்கு எனக்கு கிடைக்குமோ?
அப்படியே சொல்லி கொண்டு வந்து யோபு 8வது வசனம் சொல்லுகிறார், அப்பொழுது நான் விதைத்ததை வேறு ஒருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவுது. அந்நியுடைய வீட்டை எட்டி பார்த்ததானால், அதுக்கு முன்னாடி இருக்க வசனம் சொல்கிறேன், வேற்று மனிதர் என் மனைவின் மீது சாய்வார்களாக. இது எவ்வளோ பயங்கரமான வசனம் பாருங்கள். வெளியில் என்னென்னலாம் சேட்டை பண்ணுறான்னு ஒரு மனுஷன் அவன் வீட்டுக்குள்ளே புகுந்து சூறையாடுறதுக்கு ஒரு கூட்ட ஜனங்க எழுப்பிடுவாங்க. இது யாரும் மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, மாயம் இல்லை, இது எந்த விதமே இல்லை. நான் எதை விதைக்கிறேனோ அதை அறுப்பேன். நீங்கள் எதை விதைத்தாலும் அதை அறுப்பீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்துக்குரிய அழிவை அறுப்பீர்கள். ஆவிக்கென்று விதைத்தால் ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் காண்பீங்க. மாம்சமும் செழிப்பாக இருக்கும், ஆவியும் நல்லா இருக்கும். இந்த கட்டுப்பாடு உங்களுக்குள்ளே இந்த சத்தியத்தினுடைய அறிவு இருந்தால்தான் இருக்கும். வேறு ஒருத்தன் இன்னும் எப்படி ஒரு பரிசுத்தவானுடைய மனைவியை தொட முடியும்? இன்னும் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலிருந்து போய்விடுகிறான். பரிசுத்தம் இருக்கிறது, வாழ்க்கை விலைக்கு விடுகிறது. இப்படித்தான் சரீரங்கள் கையாளப்படுகிறது, வேசித்தனம் உள்ளே வருகிறது. காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் அறிந்திருக்கிற சத்தியம் அறியவில்லை. நம் ஜபத்தை முக்கியப்படுத்துகிறோம், உபவாசத்தை முக்கியப்படுத்துகிறோம், காணிக்கை கொடுக்கலே முக்கியப்படுத்துகிறோம். தசமாகம் கொடுக்குற ஆண்டவரே உபவாசிக்கிறேன், பரிசை ஆவி நமக்குள்ளே இருக்கிறது என்ற அர்த்தம் என்ன? இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற பொழுது கர்த்தர் இந்த நாளில் நமக்கு சொல்ல வருகிற காரியம், ஏசாயா 30:63 வசனம் வாசிக்கிறோம். அப்போது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்யமாய் இருக்கும். அக்காலத்தில் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்தில் மேயும். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம். மழையை தருகிறது கர்த்தர், விதையை தருகிறது கர்த்தர். ஆனால் வாழ்க்கை வாழ்கிறது மனுஷன். அந்த வாழ்க்கை தேவபாயம் கிடையாது. தேவன் அன்பாக இருக்கிறார்னு சொல்லி கர்த்தர் உண்மையிலே அன்பாக தான் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த இடத்துல மனுஷர்கள் இஷ்டப்படி போய்க்கிறாங்க. எரேமியா 4:3 வாசிக்கிறோம், யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுக்குள்ளே விதையாதிருங்க, உங்கள் தரிசு நிலத்தை பயன்படுத்துங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறம் இருதயத்தை குறிக்கிறதா? நிலம் இருதயத்தை குறிக்கிறதா இல்லையா? ஆமாம், நிலம். எரேமியா 12:13 வாசிக்கிறோம், கோதுமை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பாங்க. என் இருதயம் கர்த்தருக்கு முழு விஷயமே இல்லை. வருகிற வருமானம் பெருக 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 10 குடும்பத்தை ஆதரிக்கிற அளவுக்கு வருகிற பொழுது, அந்த ஆதரிக்கிற பேரில் அந்த குடும்பத்துக்குள்ளே தகாத எண்ணத்தோடு போகிறது. கட்டளைகளை யாத்திரை புஸ்தகத்தில் வாசிக்கிறது, பேரொருடைய மனைவி இச்சையா திருப்பாயாக என்ற வசனம் அதுக்கு எதிர்மறையாக வாழ்க்கையை செயல்படுகிறது. பணம் உள்ளே வந்துடுது இல்லையா? உலகமே ஒத்து போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். பெரும் பகுதியான ஜனங்க இதை ஏற்றுக்கொள்வாங்க. எதை ஏற்றுக்கொள்வாங்க? ஏதோ ஒன்றவர்களுக்கு வாழ்க்கை லகுவாக போதா, அதை கண்டு காணாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதை கண்டு கையை மையமாக பிடித்து குடும்பத்தை உடைத்து கொண்டவங்க இருக்கிறாங்க. தற்கொலை பண்ணி மாண்டு போனவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் உடைக்கப்பட்டது உண்டு வேசித்தனத்தினால். அந்த வேசித்தனம் பின்னால் யார் இருக்கிறதுன்னு கேட்டால், ஒரு செழிப்பு இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், பராக்கிரமசாலி ஒருத்தர் இருக்கிறான். இதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிற ஐஸ்வர்யவான் தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அந்த ஐஸ்வர்யம் வருகிற பொழுது அல்லது வருவதற்கு முன்பே உங்களையும் கர்த்தரை என்ன செய்கிறார்? வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். நடைபோட பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நீங்களும் நானும் வாழணும். இதைத்தான் நகையை கட்டுறதும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதும் இல்லை. இந்த இடம்தான் பிசாசு திசை திருப்பி சத்தியத்தை விட்டு புரட்டு போக செய்கிறான். இங்கே என் ஜீவியமே மற்றவர்களுக்கு கெட்டலாக இருக்குது. நான் வெண்வசம் தரிக்கிறதுனாலே எனக்கு பரிசுத்தம் கூடும் என்பதல்ல, நகை நட்டுகளை நான் கழட்டி போடுகிறதுனாலே எனக்கு என்ன சொல்லுகிறதுன்ற தெரியவில்லை. இங்கே கர்த்தர் அதை காட்டில் அதிகமான காரியத்தை எதிர்பார்க்கிறார். முதல்ல உன் குடும்பத்துக்கு இடரலற்று நீ வாழு. கோதுமை விதைக்கிற, முள்ளை அறுக்கிற. எதனால் அந்த முள்ளை அறுக்கிறாய்? உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்க. பிரயாசப்படுவாங்க, பிரயோஜனப்பட மாட்டாங்க. இன்று தோல்வியை தழுவி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் திறமையற்றவர்கள் அல்ல, சுறுசுறுப்பற்றவர்கள் அல்ல, மதிக்கேடர்கள் அல்ல, படிக்காதவர்கள் அல்ல, அதாவது தொழில் ஞானம் மற்றவர்கள் அல்ல. அவர்களுக்குள்ளே இந்த ராஜ்யத்தின் சத்தியம் இல்லை. அதனால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில்
ஒன்று தொழில் ஒழுங்காக இருந்தால் குடும்பம் குலைக்கப்படுகிறது, சீர்குலைக்கப்பட்டுரும். குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா தொழில் இல்லை, தொழிலும் குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு சரீர வேதனை இருக்கணும்னு சொல்லலை. ஆத்மா வாழலைன்னு நான் சொல்ல வரேன். ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில் ஆத்மாவை வறட்சியாக வைத்திருக்கிறீங்க. அந்த ஆத்மாவில் உலக சிநேகம் காணப்பட்டு கொண்டிருக்கும், இல்லை வைராக்கியம் காணப்பட்டு இல்லை மனக்கசப்பு காணப்பட்டு கொண்டிருக்கும். என்ன எசேக்கியேல் 36 வாசிக்கிறோம் 9வது வசனத்தில், இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஐஸ்வர்யவான் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்றதுக்கான காரணம், ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள்ளே போவது சமமாக இருக்குன்னு சொன்னதுக்கான காரணம், இந்த ஐஸ்வர்யவான் எல்லாவற்றிலுமே பாவமற்ற ஒரு ஜீவியம் வாழ வேண்டும். இவன் பாவத்துக்கு அஸ்திபாரம் போடுவான் பணத்தை வச்சு. ஒரு சூழ்நிலை உருவாக்குவாங்க இந்த ஐஸ்வர்யத்தை வச்சு. அங்கே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை, அங்கே யாரோடும் அவங்க கலந்துருவாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய பொருளாதாரம் ஒரு திருமணம் இல்லாத ஒரு உறவில் ஸ்திரமாக வரணும். என்ன பண்ணுவாங்க? உலகம் என்ன செய்யும்? வேசித்தனம் வருதா? பிரித்தெடுக்கப்படாத ஜீவியம் வாழாதபடியினால அந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி போகிறானா? அதாவது ஐஸ்வர்யவான் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அவன் பிரவேசிப்பானா இல்லையான்னு அவன் ஜீவியத்தை வச்சான்னு சொல்லிடலாம். ஒரு பிள்ளை பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்றது அதோடைய வீட்டு பாடங்கள் சேரலையும், அது வகுப்பில் எப்படி சர்வசாதாரணமாக மற்ற பிள்ளைங்களை படிக்கிற டைம்லேயே சொல்லிடலாம். அது பரீட்சையில் தேருமா தேராதான்னு. அதே போல் குடித்து வெறித்து இப்படிப்பட்ட வேசித்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் சிநேகிக்கிறார், ரட்சிக்கிறார், அபிஷேகிக்கிறார், சபையில் கொண்டு வருகிறார். அதன் பிறகு அவர்களுடைய அந்த பாவ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடிமைத்தனமும் விடுதலை பெற்ற பிறகு ஒன்று இவர்கள் தேவனுடைய பரிசுத்த சமூகத்துக்கு எதிரிகளாக மாறுவாங்க, தாங்கள் இஷ்டப்படி ஜீவியம் செய்து. இப்போ அது ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு, எல்லா பிணிகளும் போயிடுச்சு, கடன் போயிடுச்சு, மரணக்கட்டு உறைஞ்சிடுச்சு, வெளி சூனை கட்டு கருத்தை விடுதலை செய்தார், நோய்களை கருத்தை குணப்படுத்திட்டார். இப்பொழுது பரிசுத்த ஆத்மா, புதிய சிருஷ்டி, புதிய வாசல் திறக்கப்பட்டிருக்கு, புதிய கிருபை, புதிய செழிப்பு, சாபங்கள் நீங்கப்பட்டு ஆசீர்வாதமாக வருகிறாங்க. இஸ்ரவேலர் போல நடுவிலே இஸ்ரவேலர் புறஜாதிகளை திருமணம் செய்தது போல இந்த பிள்ளைகள் நிமித்தம் காதல் வசப்பட்டு பிள்ளைகளுக்காக கர்த்தரை மறுதளிக்கிறார்கள் என்பதுதான் வேதம் சொல்ல வருகிறது. ஆமாம், தம்பி இரும்புச்சின்னு சொல்லி கல்யாணம் வைக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் பண்படுத்தப்படாமல் விதைக்கப்படுகிறது. பண்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீங்க. மத்தேயு 13 அதிகாரத்தில் இங்கே வாசித்தால் தெரியும். இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அந்த அதிகாரம் முழுவதும் 3-4 வசனத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. இது அந்த அதிகாரத்தில் மட்டும் இல்லை, இந்த இடத்துல பொல்லாங்கன் 19 வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தை விதைக்கப்பட்டதை பறித்து கொண்டு போகிறான். அவன் வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறையில் விதைக்கிறது அது சுத்தமாக கனி கொடுக்காது, ஒன்றும் விளைச்சல் வராது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கிறது ஒன்றும் கனி கொடுக்காது. கொஞ்சம் வரும், அதன் பிறகு அது போயிடும். மத்தேயு 13 அதிகாரத்தில் வாசிக்கிற, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கணும் இருந்தும் உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால அவன் பலனற்று போவான். உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஒருவனுடைய கேட்ட வசனத்தை நெருக்கி போடக்கூடிய வல்லமை இந்த 2 காரியங்களுக்கு இருக்கிறது. அது நியாயமான கவலைன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன் கவலைப்படுகிறீங்க? அது நியாயமான கவலை. கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? அப்போ பாடு. நீங்கள் அவ்வளோ உறுதியாக கவலை மேலே நம்பிக்கை வைக்கிறப்போ, நீங்கள் கவலைப்பட்டு தான் ஆகணும்னு நீங்களே சொல்கிறப்போ அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. தீர்மானிச்சாச்சு கவலைப்படணும்னு, பட்டுன்னே இருங்க. வேதம் சொல்றது கவலைப்பட உன் சேர்த்து ஒரு முறை கூட்டுக்கிறவன். நாளைக்கு கட்ட வேண்டிய கட்டணம் இருக்கிறது. எப்படி கட்டணும்? அது அந்த இஎம்ஐ எல்லாம், அந்த மாத தவணை, இதெல்லாம் ஒரு விதமான ஃபைனான்ஷியல் ட்ராப். இதெல்லாம் நம்மளை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய காரியம். ராஜ்யம் எப்போதுமே கடனை உற்சாகப்படுத்துக்கிறது இல்லை. சரி, தெரியாமல் போயிட்டோம், கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த கடனை தொடராமல் இருக்கணும். அப்படிப்பட்ட ட்ராப்பில் போய் மாட்டாமல் இருக்கணும். நீங்கள் பொறுத்து இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் வாங்குவீங்கன்னா அது உங்களுக்கு முழு பணத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இஎம்ஐக்காக நீங்கள் ஜெபிக்கிறது ஆலயவாசிகள். ஆலயமாக வாழுகிறவங்க இஎம்ஐக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. போயிருக்கலாம், இஎம்ஐ வழியாக போயிருக்கலாம், ஆனால் மொத்தமாக சுதந்திரவாளிகளாக நீங்கள் மாறணும். இங்கே யார் இடத்துல நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்க?
முள்ளுள்ள இடம், கல்லுள்ள இடம், நல்ல நிலம். ஒரு புறஜாதி ஜனங்களை எந்த விதத்தில் நீங்கள் நல்ல நிலமாக எடுப்பீங்கன்றதான் நீங்கள் பார்க்கணும். அது என்ன பரிசுத்தத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஒழுக்கம் இருக்கலாம். சில பேர் ஒழுக்கம் ஒரு பகுதியில் இருக்கும், பல பகுதியில் இருக்காது. சில பேர் ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது. பாவம் இல்லாத மனுஷன் கிடையாது. ஆனால் புறஜாதிகள் இன்னும் பரிசுத்தத்துக்குள்ளே வரல, ரட்சிப்புக்குள்ளே வரல. அவரோடு கை கோர்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்நியனுக்கத்தில் பிணைக்கப்படுகிறது திருமணம் மட்டுமல்ல, தொழிலும் சேர்த்து சொல்கிறேன். ஆமாம், இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகள் இல்லை, இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய காரியம். நல்ல நிலமாய் நீங்கள் உங்கள் இருதயத்தை பண்படுத்தப்பட்டு முதல்ல ஒரு பிரதிஷ்டை. என்ன பிரதிஷ்டை? ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் என் கை வேறு யாரோடு கோக்காது, யாரோடு என் கரம் சேராது. உங்களுக்கு ஒரு தேவனுடைய பணிவிட அல்லது தேவ ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியம். நீங்கள் என்ன தொழில் செய்ய வேண்டும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் யாரோடு செய்யக்கூடாது. எப்படி செய்யக்கூடாது? உன் பணத்தை வட்டிக்கு கூடாது இருப்பாயாக, வேதம் சொல்தா. அந்நியனோடு கை கோக்காது இருப்பாயாக. இந்த ஜாதிகளுக்கு விட்டு நீ விலகி வாழ்வாயாக, வேதம் சொல்லுகிறதா இல்லையா? லேவியராம 26வது வசனத்தில் நீங்கள் அதிகாரத்தில் வாசித்தா உங்கள் விதைகளை கர்த்தர் மிகப்பெரிய விதத்தில் ஆசீர்வதிக்கிறதும் அந்த விதைகளில் மிகப்பெரிய சாபம் வருகிறதும் லேவியர் 26வது அதிகாரத்தில் காணப்படுகிறது. எப்படி? எதனால? ஓய்வு நாட்களை ஆசரித்தாலே போதும், உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமையில தான் வியாபாரமே இருக்குன்னு சொல்லுவாங்க புறஜாதிகள். அது உண்மையிலே வியாபாரமும் இருக்கும். riches not coming from heaven. உங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா எனக்கு தெரியல, ஆனால் இதுக்கு வசனம் இருக்கிறது. மத்தேயு 4வது அதிகாரத்தில் பிசாசு கூப்பிட்டு போய் காட்டுறான். என்ன காட்டுறான்? இது இடத்துல இது எல்லாத்தையும் பார், இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் என்னுடைய கண்ட்ரோல் இருக்குது, என் கட்டுப்பாட்டில் இருக்குது. நான் யாருக்கு விரும்பணும் அதை தருகிறேன். சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்துக்கொள். riches coming from the demon. ஆமாம், இதெல்லாம் உண்மைதான். அதுதான் யோவான் 10:10 வாசிக்கிறோம். திருடவும் கொல்லும் அழிக்கும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான். அதுக்கு அடுத்து அதே வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு ஜீவன் அளிக்கவும். இதோடு நின்றும் ஆலய வாசிகளுக்கு ஜீவன் மட்டும் இருக்கும், காலம் ஃபுல்லும் கடன் இருக்கும், காலம் முழுவதும் ஒரு அடிமைத்தனம் இருக்கும். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு ஜீவன் அளிக்கவும் அது பரிபூர்ணம் படம் வந்தேன். ஆங்கில வேதம் பார்த்தீங்கன்னாக்கா abundant living, leading your life into abundance. இது பணம் இல்லை, பணம் சம்மந்தப்பட்டது இல்லை, இது மனம் சம்மந்தப்பட்டது. இந்த மனம் வேறு பிரித்து எடுக்கப்பட வேண்டும். உலக ஜீவியத்திலிருந்து, உலக ஸ்நேகத்திலிருந்து. எந்த விதத்தில் நீங்கள் கல்லான நிலத்தை நீங்கள் கையாண்டு கொண்டு இருக்கிறீங்க தெரியுமா? புறஜாதியான ஜனங்க, கல்லான இருதயம் கொண்ட ஜனங்க, முள்ளான இருதயம் கொண்ட ஜனங்க. இந்த பூமியில் விதைக்கிற பொழுது இந்த முல்லை பிறப்பிக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விதைக்கிற பொழுது இந்த பூமி பலன் கொடாது என்று வேதம் சொல்லுகிறது காயினை பார்த்து. அதே புஸ்தகத்தில் இருக்கிறது 4வது அதிகாரம். சகோதர சிநேகிதம் இல்லை, சகோதரத்தில் கருத்து வேறுபாடு, கொலை செய்து விடுகிறான். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக போகிறது. எப்படி போகிறது? நீ விதைத்தால் அது விருத்தி அடையாது, இலையாற்றமாக சுற்றி கொண்டிருப்பாய். இவங்க சகோதரனோடு கூட ஒருமித்து காணப்படவில்லை. இங்கே சகோதர விஷயத்தை வலியுறுத்துகிறது வேத புஸ்தகம். உலகம் அதெல்லாம் பெருசு இல்லை. உலகத்துக்கு பணத்தை போட்டு பணம் எடுக்க தெரியும், அவ்வளோதான். ஒரு முறை ஒரு பருவம் வருகிற வருமானம் 7 முறை 7 வழிகளிலே அது விரயமாக்கப்படும். ஆக்கப்படுகிறதா இல்லையா? எடுத்துமே எல்லாத்தையும் மருத்துவமனையில் கொடுத்துட்டு வராங்களா இல்லையா? எடுத்துமே எல்லாம் வழக்காடிட்டு வராங்களா இல்லையா? சொல்லுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? 3 யோவான் 2வது வசனத்தில், பிரியமானவனின் ஆத்துமா வாழ்வோல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த வசனம் என்ன சொல்லுது? 1வது வசனத்தில், 3 யோவான் 1வது வசனம், அதிகாரம் கிடையாது, அது 1லேருந்து வசனம் தான் நேராக வருது. நீங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் சத்தியத்தில் நீங்கள் நடக்கிறபடினா உங்களை நான் நேசிக்கிறேன். சத்தியத்தில் நீங்கள் நடக்கிறதை குறித்து, அதாவது எத்தனை பேர் வேதத்தை நேசிக்கலாம், வேதத்தை விசுவாசிக்கலாம், வேதத்தை தூக்கி கொண்டு சுற்றலாம். ஆனால் சத்தியத்தின் போய் நடக்கிறது வெகு சிலர் மட்டும்தான். அந்த இடத்துல நீங்கள் சத்தியத்துக்காக சத்துருக்களாக காணப்பட்டு ஜனங்களை விட்டு தானாக இந்த நடத்தையாக சத்தியத்துக்குள்ளே நீங்கள் நடக்கிற பொழுது ஜனங்களும் வேர்க்க ஆரம்பிப்பாங்க. உலகம் உங்களை பகைக்க ஆரம்பிக்கும். அப்போ வேறுபாட்டின் ஜீவியம் வந்துடும் வாழ்க்கையில். நீங்கள் தனியாக வேறு பிரிக்கப்பட்டு காட்டணும்னு அவசியம் கிடையாது.
அந்த வஸ்திரத்தினாலேயோ அந்த மயமான தாழ்மையினாலேயோ அந்த அடையாளம் வெளியே பூரா அடையாளத்தை வைத்து ஜனங்க சொல்லுவாங்க, நான் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவன் செய்கிறேன். ஆனால் மேலே நகர்க்காது, வஸ்திரம் எல்லாம் வெண்மையாக இருக்கும். ஆனால் கைக்கு பார்த்தாக்கா எல்லா கலவுலையும் இருக்கும். அதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் சொல்கிறது, வெளியரங்கமான தோற்றத்துக்கு உலகம் முக்கியத்துவம் கொடுக்கும். ஒரு மனுஷனை உடைய வைத்து எடை போட்டுரும் உலகம். மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம வெண்வஸ்திரத்துக்கெல்லாம் எதிராளி கிடையாது, நம்ம அந்த பின்னணியிலேருந்து வந்தவங்க தான், தெரியும் உங்களுக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, நாட்டில் நடைமுறை என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்மறையாக போய் கொண்டிருக்கிறது. உங்களை யாராவது பகைக்கிறாங்களா? கோபித்து கொண்டு சொல்லலை, நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறபடினாலும் பகைக்கிறாங்களா? உங்களை பிடிக்காத போதா? அந்த மாதிரி ஏதாவது பகையை சம்பாரிச்சிருக்கிறாங்களா? எல்லாருக்கும் நீங்கள் நண்பர்களாக இருக்கிறீர்கள்ன்றப்பே தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் எல்லாரோட ஒத்து போய் கொண்டிருக்கிறீங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் அதுதான். நம்ம குறிக்கோள் லாபம் மட்டும்தான். அதை தான் பிசாசும் சொல்லுகிறது. என்னை பார்த்துக்கொள், என்னை நீ நான் சொல்கிறதெல்லாம் கேள், என்னை பணிந்த கொள், முடிந்தது. உனக்கு பணத்தால் தானே இவ்வளோ அவமானம், அந்த பண கஷ்டம்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன். ஆரம்பத்தில் ஆண்டவர் இடத்துல சொல்லுது, பசியாக இருக்கிற பொழுது கற்களை எல்லாம் அப்பப்போ மாற்று. இது அப்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தர தேவன் வல்லவர். கர்த்தர் அன்றன்றுள்ள அப்பத்தை தருகிறார். ஆனால் அவர் தருகிற அப்பத்தை சாப்பிடுகிறோமா? நாம் ருசிக்கு அடிமையாக இருக்கிறோமா? நல்லா புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு எது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, உங்கள் சரீரத்துக்கு எது தேவை என்பதை கர்த்தர் அறிந்து கொடுக்குற ஆகாரம் மன்னா. ஆனால் ஜனங்களுக்கு விருப்பம் எல்லாம் ருசியின் மேலே ஒரு பசி இருந்தது. பசி தாண்டி ருசி, உணவு விருப்பம், உணவு பிரியர்கள் உணவு வெறியர்களாக மாறிட்டாங்க. அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு அடிமைத்தனம் உங்களை வாட்டி வதைக்கிறது அல்லவா? இதெல்லாம் ராஜ்யத்தில் அடிபட்டுரும். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தில், ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள், ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களுக்குள்ளே இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனுஷன் வெளியே வந்துடுவான். இதுதான் எனக்கு உணவு என்று அவன் தீர்மானிக்கக்கூடாது. அந்த உணவை தீர்மானிக்கிறது கர்த்தர். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இஸ்ரேல் புத்தருக்கு இல்லாமலே போனது. இதில் தான் நிறைய வீட்டில் கூட சண்டை வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையிலேருந்து, பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து, இது எல்லா இடத்துலையுமே இந்த உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இல்லை, நீங்கள் உணவுக்கு இல்லை அடிமையில் இருக்கிறீங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்கன்றது தான் அது பொருள். அடிமைத்தனத்தின் உச்சக்கட்டத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். என்ன இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்களிடத்தில் நல்ல நிலத்தில் நீங்கள் விதைக்கிறீர்களா, இல்லை கல்லான நிலத்தில் நீங்கள் விதைக்கிறீங்களா? பாறையான இடத்துல, இல்லை நீங்கள் முள்ளான இடத்துல விதைக்கிறீர்களா? அது கொஞ்சம் வளரும். இதில் 99% முள்ளுள்ள இடங்களில் விதைக்கிற ஜனங்க உண்டு, கிறிஸ்தவ வியாபாரிகள். தோல்வியை தழுவினவங்க எல்லாம் நீங்கள் தெரியாது. நீங்கள் அதாவது ஜெயிச்சு வந்தவங்கெல்லாம் ரொம்ப திறமைசாலிங்கன்னு நினைக்காதீங்க. தோத்தவங்கெல்லாம் முட்டாளுங்கன்னு நினைக்காதீங்க. ஜெயிச்சு வந்தவன் கோட்பாட்டுக்குள்ளே வந்திருப்பான். வேதம் கூட கையில் இருக்காது சில சமயத்தில், ஆனால் வேதம் சொல்கிறபடியெல்லாம் வந்திருப்பாங்க. நிறைய பேர் கண்கள் திறக்கப்படலை. ஆமாம், அவர்களுக்கு அந்த உணவுக்குரிய ஆகாரம் அவங்களுக்கு நல்லா தெரியும். திஸ் இஸ் த மணி மென்ட் ஃபார் பிரெட். அப்பத்தின் காரியம் அது. இது அப்பத்துக்குரிய பணம், இது பார்வோனுக்குரிய பணம், இது உன் குடும்பத்துக்குரிய பணம், இது உன் பிள்ளைகளுக்குரிய பணம். ஆதியாகமம் புத்தகம் 47 அதிகாரத்தையும் வாசித்தா நீங்கள் இந்த விதை தானத்தை விதைங்கள்னு சொல்லிட்டு யோசேப்பு சகோதரர்களுக்கு சொல்லித்தரார். தீஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ஃபைனான்ஸ். இது பார்வோனுக்கு நீங்கள் ஒரு பங்கு செலுத்தணும், ஒரு பங்கு உங்களுடைய சொந்தத்துக்கு என்று நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும். இது உங்கள் வீட்டுக்கு, அது சொந்தத்தில் இருக்குது. இது ஆகாரத்துக்கு, இது உங்கள் குழந்தைகளுக்கு. எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. ஆதியாகமம் புத்தகம் 47 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் பாருங்கள். என்ன 23வது வசனம், 47 23 வாசிக்கிறோம். என்ன 23 24 விளைவில் 5 1 பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும், மற்ற 4 பங்கும் வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு ஆகாரமாகவும் உங்களுடையதாக இருக்கட்டும் என்றான். எத்தனை பங்கு போட வேண்டியதாக இருக்குது? பார்வோனுக்குன்னு கொடுக்கணப்போ லோனு, யூட்டிலிட்டிஸு, கரண்ட்டு பில்லு, டேக்ஸு, வாட்ரு எல்லாமே அடங்கிடும். இஎம்ஐ எல்லாமே. அதாவது ஒரு இடத்துல வாங்குது. இது கைமாத்தா லோன் வாங்கினா அதில் இது சேர்க்க முடியாது பார்வோன் கட்டங்களை. இதில் 4 பங்கு வயலுக்கு விதையாகவும், மறுபடியும் நீங்கள் விதைக்கணும். தானிய வகைகள், விதை தானியம் என்று சொல்லுகிறது.
நீங்கள் உபாகம புஸ்தகத்தை நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1:23 பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களையும் சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது என்று சொன்னார். எல்லாத்துலேயும் விதை இருக்கும் பாருங்கள். 12வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது புள்ளையும் தங்கள் ஜாதிகளின்படியே விதை பிறைக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதிகளின்படியே விதையுடைய கனிகள் என்று எழுதப்பட்டிருக்குது. 12வது வசனத்தில் என்ன, இந்த இடத்துல விதை என்னும் சகலவித பூண்டு விதை தரும் கனி மரங்கள் என்று 29வது வசனம் எழுதப்பட்டிருக்குது. கனி தரும் மரம், கனி தரும் செடி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 11வது வசனத்தில் வாசிங்களாக்கா, விதை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியில் மேல் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும்படி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஆங்கில வேதத்தில் ஹெர்ப்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் வித் ஃப்ரூட்ஸ். தமிழ் வேதாகமத்தில் மொழியாக்கத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பிளான்ட்ஸ், ஹெர்ப்ஸ் அண்ட் ட்ரீஸ் வித் ஃப்ரூட்ஸ். எல்லாத்துலேயும் ஒரு விதை இருக்குது. நீங்கள் விதைக்காமல் எதையும் அறுக்க முடியாது. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கணும். பாவியாக மனுஷன் பெரிய நன்மை கெட்டு போட்டுருவான். செத்தை தைலக்காரருடைய தைலக்காரனுடைய தைலத்தை நாசம் பண்ணோம். செத்தை பரிமளக்காரனுடைய தைலத்தை நாற்றமடிக்க செய்யும். செத்தை போதும். உங்கள் பாவியாக மனுஷன் பெரிய நன்மைகளை கெடுத்து போடுவான். புறஜாதிகளோடு கை கோர்த்து நீங்கள் தொழில் செய்கிற பொழுது வசனத்துக்கு விரோதமாக போகிறீர்கள். அப்போது உங்களுக்கு பரலோகம் மறுத்துறை கொடுக்காது. ஹெவன் வில் நாட் ரெஸ்பாண்ட், யுவர் ப்ரேயர்ஸ் வில் நாட் பி ஆன்சர்ட். கொஞ்ச நாளில் பார்த்தீங்களாக்கா அழிந்து தோய்ந்து நொடிந்து மடிந்து போய் வந்து காரணத்தோடு சொல்லுவீங்க. ஒரு காரணம் இருக்கும் அந்த சரிவுக்கு. இன்னும் கூட காரணம் கண்டுபிடிக்காதவங்க பேய் பிசாசு மேலே பழி போடுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அது கிரியை சேர்த்துக்கான காரணம் என்ன? கீழ்ப்படியாமல் வசனத்துக்கு விரோதமாக போகிறது. சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ கேட்குறீங்க அந்த சத்தியத்தை, ஏதோ ஊடகத்து வழியாக கேட்குறீங்க. இதை ஒரு துவக்கமாக எடுத்துக்கொண்டு இப்போ ராஜ்யத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் கை ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். நீங்கள் தொழில் செய்யுங்க, அதனுடைய பலன் என்ன? ஒரு பெருக்கம். நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள், அது பெருக்கம் வரும். தொழில் செய்ய வேணான்னு சொல்ல, தேவன் உங்களை நல்ல விதத்தில் தொழிலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இது புறஜாதிகளோடு போகிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், உங்களுக்கு பலதரப்பட்ட நெருக்கங்கள் அதில் வந்துடும். அவருடைய தலையீடுகள், அவங்களுடைய விக்கிரகாராதனைங்க, அவங்களுடைய எல்லா விதமான ஆன்மீக போராட்டங்களும் இது உள்ளே பயிற்சிக்குள்ளே வந்துடும். எப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கிறது கொஞ்ச நாள் நீங்கள் செழிப்பீங்க, அது பிறகு அது சரிப்பட்டு வராது. இப்படி தான் இஸ்மவேல் இடத்துல போய் ஏசா போய் வன வித்தையில் வேட்டையாட்டுற அந்த வித்தையை கற்றுக்கிறேன் வித்தை கற்றுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவன் கூப்பிட இவன் போக கடைசியில் அவன் வீட்டில் சம்மந்தம் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆமாம், ஈசாக்குக்கு ரெபேக்காலுக்கு மனநோவா போனதுக்கான காரணம் என்ன? கலப்பு திருமணம்னு வேதம் சொல்லுது. அந்த திருமணம் வரத்துக்கு காரணம் என்ன? ஒரு தொழில். அதான் உள்கருத்து. இவனும் வில்லு வித்தையில் வேட்டைக்கு போகிறவன், அவன் வனத்திலே சஞ்சரிக்கிறவன். இதுவும் மூத்த குமாரன், அதுவும் மூத்த குமாரன். இதுவும் சேஷ்டபுத்திரபாக தெரிஞ்சிச்சு, அதுவும் சேஷ்டபுத்திரபாக இருந்துச்சு. ரெண்டும் தோத்தாங்குடிங்க. ரெண்டும் உட்காந்து பேசி இந்த குடும்பத்தை குறித்து பிரித்து ஒரு தவறான கருத்தை உண்டு பண்ணிட்டான் இஸ்மவேல். பிஞ்சு மனசில் நஞ்சை பார்த்திட்டான். பெரியப்பா, உறவின் முறையில் பெரியப்பா. ஆனால் அது தள்ளப்பட்ட கல். வேதம் என்ன சொல்லுது? ஒழுங்கற்று இருக்கிற சகோதரனோடு சேராதேன்னு வேதம் சொல்லுது. சபைக்குள்ளே இப்போ புறஜாதிக்குள்ளே போகிற பொழுது எப்படி இருக்கும்? அதில் எதுனா ஒழுங்கு இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். அவங்களோட போய் தொழில் செய்கிற ஜனங்க, விசுவாசிகள், இதை குடும்ப ஆசீர்வாத குடிகளை சொல்லாமல் வேறு எங்கே சொல்ல முடியும்? வருமானம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற வழிகள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய வழிகள். இது ஒரு வசனத்தை நீங்கள் கீழ்ப்படி தான் 10 ஆசீர்வாதம் வரும். ஆனால் ஒரு கீழ்ப்படியாமல் 1000 வாக்குத்தத்தங்களை நிறுத்தி வைக்கும், 1000 தீர்க்கதரிசனங்களை நிறுத்தி வைக்கும். ஏன் கர்த்தர் சொன்னார் இன்னும் செய்யலை, இன்னும் நீங்கள் கீழ்ப்படிதலுக்குள்ளே வரல, இன்னும் வரல கீழ்ப்படிதலுக்குள்ளே. அதனால தான் இவ்வளோ போராட்டங்கள். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படணும், இங்கே சரி பண்ணணும். உங்கள் ஆத்மா முதல்ல செழிக்கணும். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரணும். எப்படி வரும் கர்த்தருடைய வார்த்தை? எப்படி கர்த்தருடைய வார்த்தை வரும் நம்ம எதிர்பார்க்க முடியும்? வானா வராது. கீழ்ப்படியணும். கீழ்ப்படியறதுக்கு எதுக்கு கீழ்ப்படியணும்? unless they know the truth they cannot follow that. இதை சொல்கிற இடம் தான் சபை. கிருபையை காரணம் காமிச்சு கொண்டு, தேவ அன்பை காரணம் காமிச்சு கொண்டு, நகநட்டை காரணம் காமிச்சு கொண்டு, சிலர் சொல்லுவாங்க ஜாதி இல்லைன்னு. அதெல்லாம் சபையில் பேச வேண்டிய அவசியமே இல்லை.
நம்ம பரிசுத்த ஜாதின்னு வேதம் சொல்லுது. சபையில் ஜாதி பாகுபாடு பற்றி பேசுவாங்க. ஏழை பணக்காரங்க அந்த பாகுபாடு பார்க்கறது இல்லையா? அந்த ஏழ்மை வரதுக்கான காரணம் என்ன? செழிப்பு வராது இருக்கிறதுக்கான காரணம் என்ன? வாழ்க்கை நடைமுறையில் இருக்கிற பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். ஏன் யோசிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு மேசையின் ஆகாரத்தை வச்சுருக்காரு. ஏன் துணிக்கைகளை சாப்பிடணும்? ஏன் அது நாய்க்குட்டிகளுக்குரியது, பிள்ளைகளுக்குரியது அல்ல. இது ராஜ்யத்தின் புத்திரருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் பாதுகாக்கிறார். யோபுக்கு உண்டான அனைத்தையும் கர்த்தர் வெளியெடுத்து பாதுகாக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்தையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். சாலமோனுக்கு உண்டான எதையுமே கர்த்தர் பாதுகாக்க முடியல. காரணம், புற ஜாதிகளுக்கு போய் சாய்ந்து விட்டான். புரிகிறதா? தொழில் ரீதியாக வரலாம், ஞானத்தை பார்த்து வந்திருக்கலாம், கடைசியில் எல்லாம் மறுமணியாட்டி ஆகிட்டாளுங்க. அந்த இருதயத்தை சாய பண்ணுவார்கள் ஆண்டவர் சொன்னார், கேட்கல. 2 விஷயம் தரிசனம் சொன்னார், கேட்கல. செழிப்பெல்லாம் போச்சா? அடுத்த சந்ததி என்ன ஆச்சு? 12 கோத்திரமும் துண்டு துண்டாக போய் 2 கோத்திரமாக மாறிச்சு. வடக்கு இஸ்ரவேல் என்றும் தெற்கு இஸ்ரவேல் என்றும் 2 ராஜ்யம், யூதேயா என்றும் இஸ்ரேல் என்றும் 2 குழுவாக 2 பிரிவாக மாறிச்சு. மீதியெல்லாம் கோத்திரங்கள் எல்லாம் வேறொருத்தன் கைக்கு போயிடுச்சு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சொன்னமே, வேலை செய்யலாம், தப்பில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது நாளைய தினத்தில் உண்மையிலே வேலைக்கு போகிறவங்க, சம்பளத்தில் இருக்கிறவங்க வரும் நாட்களில் சொந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்க இந்த சத்தியத்தின் அடிப்படையில் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இந்த சத்தியம் இல்லாமல் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கனாக்கா, தொழில் ஆரம்பித்த பிறகு எதுவும் சரிப்பட்டவரெல்லாம் மறுபடியும் வேலைக்கு போக சூழ்நிலை உங்களை உருவாக்கிடும். நீங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு வச்சு ஆரம்பித்தா அது ஆசீர்வாதமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலை, கடைப்பிடிக்க வேண்டிய சத்தியத்தை கடைப்பிடிக்கலை. இப்போ பாதிரியார் வந்து ஜெபம் பண்ணி இதை ஆரம்பித்தா சரியாயிடுமா? அவருக்கு மட்டும் என்ன இதெல்லாம் சொல்லவா தெரியுன்றது என்னோடய கருத்து இல்லை. இதை போதிக்கிற பலிபீடத்துலேருந்து வர வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிஞ்சால் பரம போதகரே உங்களோட கூட இருப்பார். உலக பிரகடன போதகர் நான் சொல்ல. ஆனால் இந்த சத்தியத்தை பரம போதகர்கள் பெற்றுக்கொண்டு வந்து, அதான் வேதம் சொல்லுது எரேமியாவில் 3:15, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தருவேன். ஏசாயாவில் சொல்லப்படுகிறது, எரேமியாவில் சொல்லப்படுகிறது, எசேக்கியேலில் சொல்லப்படுது. அவர்கள் உங்களுக்கு நல்ல வழியில் போதிப்பாங்க. நீ நடக்க வேண்டிய பாதை என்பது காட்டி கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறது தேவன் எழுப்பின போதகன், நீங்களே தேர்ந்தெடுக்கிற போதகர் அல்ல. இது சரியில்லை, இது தம்பி இது சரியில்லை, இது அண்ணா இது சரியில்லை, அக்கா இது சரியில்லை, தங்கச்சி இது சரியில்லைன்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் யாருக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது. சரி கூப்பிட்ருக்காங்க, வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகலான்ட்டு பண்ணிட்டு போனாக்கா அது அவங்களுடைய விஷயம். அந்த இடத்துல உங்களை நிறுத்துகிறாங்களா? நீ பெற்றுக்கொண்ட தலைமைத்துவம் நல்ல தலைமைத்துவம், இது செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை வந்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு அவங்கள எப்படி கனப்படுத்துறீங்களோ கனப்படுத்திட்டு போடுறீங்களா, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போனாக்கா உங்கள் தோல்வியில் அவங்களுக்கு பங்கு இல்லை, உங்கள் வாழ்க்கையில் அவங்க உத்தரவாதமாக இருக்கிறது அவங்களுக்கு அக்கறையில் மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. கூட ஒருத்த வந்து ஜெபம் மாட்டானா இன்னும் உற்சாகமாயிடும் இல்லையா? ஆமாம், இது நடக்குதா இல்லையா? ஜெயம் கொள்ளுகிறேனோ அவனுக்கு தான் சிங்காசனம் கொடுக்கப்படும். நீங்கள் பரலோகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் போய் பாருங்கள், கிரியைகளுக்கு தான் ஜெயம். ஒரு கிரியை கர்த்தர் பார்க்கிறார். அங்கே தோல்விகளுக்கும் ஜெயத்துக்கும் தான் அந்த இடத்துல மதிப்பு. தோல்வி பெற்றவன் உள்ளே வர முடியாது, ஜெயம் பெற்றவனை கீழே இறக்க முடியாது. கிரியைகளுக்கு ஒரு மதிப்பு. அங்கே ஜெபங்கள் கேட்கப்பட்டதுலாம் சொல்ல முடியாது, கிரியைகள் தான் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றனாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதா உலக பிரகாரமாக ஆலயவாசிகள் சொல்லலாம். ஆனால் தேவ ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்ன சொல்லணும்? நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நான் உடன்படிக்கைக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அந்த உடன்படிக்கை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். என் ஜெபத்தை அல்ல, விசுவாசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். விசுவாசம் வேத வசனால் வரும். அந்த வேத வசனம் என் வாழ்க்கையில் நிலுவையில் இருக்கிறபடினால் கர்த்தர் பார்க்கிறார். ஜபங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு கனம் இருக்கிறது. நாம் பேசுகிறது இந்த செய்தி எங்கு ஜபத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறது, ராஜ்யத்துக்கு நேரே போய் கொண்டிருக்கிறது. இன்னும் நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் கூர்மையான பட்டயத்தை கரத்தில் பிடித்து கொண்டு ஜெபித்தா கரத்தில் ரத்தம் தான் வரும். அநேக தொழில்கள் இன்று சவுலை போல போய் கொண்டிருக்கிறது. இயேசு ஊழியம் செய்த நினைத்து சீடர்களையும் தேவ சபையும் துன்பப்படுத்தி கொண்டு வந்தது போல் உங்கள் ஆத்துமாவை நீங்களே வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதனால் ஆத்துமா செழிக்கிறது இல்லை, அதனால் வாழ்க்கையில் செழிப்பும் வர்றதில்லை, வருமானமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை. அது ஒரு வழியாக வருகிறது, 7 வழியாக போகிறது. இந்த இரவு வேலையில் உங்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுவீங்கன்னா நீங்கள் வாலாக்காமல் தலையாக்கப்படுவீங்க. ஆமாம்,
யோசேப்புக்கு நல்லா தெரியும் நம்ம வேலை செய்கிறது பார்வோனுக்கு அவன் எல்லாத்தையும் சமுதரித்து கொடுத்தான். சொந்த ஜனங்களுடைய நிலத்தை எடுத்தான், பார்வோன் பேரில் எழுதி கொடுத்துட்டான். அவங்களுக்கு விதையை கொடுத்தான், போய் விதைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தான். அது ரொம்ப சாதாரணமான காரியமாக இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு. தட்ஸ் ஆல் பட்ஜெட்டிங் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு பணம் வருதா அதை பங்கு போட தெரியணும். யாருக்குன்னு இல்லை, எந்தெந்த செலவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அது மாதிரி போக தெரியணும். அன்று வேதம் சொல்லுகிறது. வருமானம் இப்படி கர்த்தர் வகுக்கிற வழியில் இருந்தால் தான் வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்துல பெரிய விதத்தில் நஷ்டம் வர்றதுக்கான காரணம் விருப்பம் கிரியை செய்கிறது. விருப்பம் நீங்கள் விரும்புகிறபடியெல்லாம் ஜெபிப்பீங்கன்னாக்கா அவங்க வாழ்க்கையில் இஷ்டப்படி வாழ்ந்தால் கஷ்டம் நிச்சயிக்கப்படுகிறது. ஆமாம், இதுதான் உண்மை. நான் எதெல்லாம் விரும்புகிறேன், சாப்பிட்றதுலேருந்து உடுத்துறதுலேருந்து போக்குவரத்துலேருந்து எதெல்லாம் விரும்பி சேரணும் அதில் எல்லாம் நான் கஷ்டப்படுவேன். எது எனக்கு எது நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அறிந்து கொள்ளுகிறனோ அப்போது என் ஜபம் உண்மையிலே வல்லமை உள்ளது. என்னை குறித்த தேவத்திட்டத்தை என் ஜபம் எனக்கு பயிற்றுவிக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறது எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு என்னை தெரிந்து கொண்டீர், என்ன நோக்கத்தோடு ரட்சித்தீர், அதை வெளிப்படுத்தும். அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் யுவர் சால்வேஷன் ஃபர்ஸ்ட். இதுதான் ராஜ்யத்தை நீங்கள் ராஜ்யத்தை தேட ஆரம்பிக்கிறீங்க, பின்பு இவைகள் எல்லாமே எங்களுக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும். நீங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ரொம்ப லகுவாக போவோம், எடுத்துக்கொண்டால் ரொம்ப போராட்டமாகவும் போவோம். நம்மக்கிட்ட தான் இருக்குது. கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த செய்தி யூடியூப்பில் வரும், போட்டு கேளுங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேலையில் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் அற்புதங்களை செய்யும். இந்த நாள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட நாள். இந்த நாளில் பெரிய தடைகளை உடைத்திருக்கிறீர். எல்லா சட்ட சிக்கல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய ஜனங்களை சொந்தவாளிகளாய் மாற செய்து ராஜ்யத்தின் புத்திரலாய் மாற செய்யும். நிலையான ஒரு சத்தியத்தில் நிலைத்து நிறுத்து ஆத்துமா வாழட்டும். இயேசு என்ற தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய